பிதா தம்முடைய பிள்ளைகளை நித்தியத்தில் சேர்க்கவும் தம்முடைய அன்பை விளங்க பண்ணவும் கவிதை ஒன்றை எழுதினார். தம் ஒரே பேரான மகனையே அதற்கு தலைப்பாக வைத்து அழகாக எழுதி அதில் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை வைத்து இப்பூமிக்கு அனுப்பினார். அனுப்பப்பட்ட கவிதையோ ராஜ மாளிகைக்கு அல்ல, மாட்டு தொழுவத்தை வந்து சேர்ந்தது. தன்னிலே தானே என்னும் அழகானது தேவ சித்தத்தை தன்னில் தீட்டி தீட்டி பறைசாற்றவும் அரங்கேற்றவும் ஆட்களை தேடாமல் தானாகவே போய் ஒவ்வொருவராய் சந்தித்தது. இங்கு கற்றறிந்த பலரோ அந்த கவிதையை எழுத்துக்கூட்டி கூட வாசிக்கவில்லை. ரசனை இல்லாதவர்களோ அதில் இருக்கும் காதலை துளியும் வர்ணனை செய்து கூட பார்க்கவில்லை. பறைசாற்ற வேண்டியவர்களோ அதை புறக்கணித்தனர். அதிகாரங்களை படைத்த பலர் அதை நிராகரித்தனர், நிர்பந்தம் பண்ணினர், துப்பினர், தூற்றியும் திருந்தனர். இறுதியில் கசக்கி கிழித்து அரங்கேற்றம் செய்தனர். மேடையில் அல்ல, சிலுவையில். எப்படியும் அரங்கேற்றம் செய்யப்பட்டதே, அதிலும் ஒரு நன்மை. தீட்டப்பட்ட மையெல்லாம் இரத்தமெல்லாம் கீழே வழிந்து சுத்திகரித்தது சகல பாவங்களையும். நுழையவே முடியாதோரை எல்லாம் அவரின் தியாகம் பாடுகள் என்னும் காதலின் ஊடாய் தேவராஜ்யத்திற்குள் நுழையும் கிருபையை பெறச் செய்தது. ஆம், ரட்சிப்பு என்னும் ஒரு சிறு கவிதை துணிக்கையினால் இறுதியில் காதல் ஜெயித்தது. கவியின் ஊடே வந்த சிலுவையின் இரத்தத்தின் மீட்பினாள். என்றும் அவராலே நான். இருளாயிருந்த மறைவில வாழ்ந்த தேடி வந்து காதலிச்சீங்க, எதையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமாய் அன்பு வச்சீங்க. அன்பே பேரன்பே, உங்க உயிர பரிகாரமாய் தந்த உயிரே உயிர்த்தவரே, முடிவு